உங்கள் எல்லாரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கார சாரமாக கீரைக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷனாக மட்டன் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மட்டனை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவும், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு கிளாஸுக்கு தண்ணி ஊற்றி மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 5 விசில்லேருந்து 6 விசில் விட போகிறேன். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில்லேருந்து 6 விசில் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5லேருந்து 6 வரமிளகா, அடுத்தது 1.5 டீஸ்பூன் தனியா, இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியான்னு பொரிஞ்சு வரணும். அந்த டைமில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல்லும், ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 வெங்காயம், 2 தக்காளி திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை நல்லா வதக்கிட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் விட்டிங்கனாலே, ஹை ஸ்பீடில் விட்டிங்கனாலே நல்லா அது சாஃப்டாக வதங்கி வந்துடும். ஸோ இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஏற்கனவே பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நம்ம வதக்கி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே பேன் வச்சு ஒரு 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எண்ணெயிலேயே இப்போ அந்த மசாலா பக்காவாக ரெடி ஆகி வரணும். அதுக்காக நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அது பொறுமையாக வதங்கி வரட்டும். ஸ்லோவாக வச்சுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், மட்டன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம அந்த தண்ணியோட அந்த மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1 கப்பு தண்ணி ஊற்றி தான் மட்டனை நல்லா வேக வச்சுருக்கோம். அதே தண்ணி போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ மட்டனை ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே மட்டனுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த மசாலாவோடு வேகிறதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி தண்ணி எல்லாம் சுண்டுற வரைக்கும், அதாவது ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து மட்டும் விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிட போகுது. ஸோ கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி அவ்வளோதான், சூப்பரான மட்டன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இதில் மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே மாதிரி அந்த மட்டன்லேயே நல்லா அந்த அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன்
பெப்பர் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். சூப்பரான மட்டன் சாப்ஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு சின்ன லைக் பட்டன் கொடுங்க. நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான். குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது. அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல். அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க.